ஹாய்டா, ஸ்டோரியோட இன்ட்ரொடக்ஷனுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லிக்கிறேன். ஹெட்ஃபோன் மஸ்ட்டு வேறா. அண்ட் நம்ம சேனலுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கடா. நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி நான் வந்து ஒன் ஷாட் கொண்டு வந்துட்டேன்டா. அந்த ஜிமின் மை டியர் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற அந்த இதுக்கு வந்து அந்த ஸ்டோரிக்கு வந்து நான் ஒரு ஒன் ஷாட் கொண்டு வந்துட்டேன்டா. இன்றைக்கி வந்து என்னால் டைம் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் வெறும் ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டேன். ஸோ அதை பார்த்தவங்களும் ஓகே, பார்க்குறனாலும் ஓகே. நான் அதை ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து தான் போட போகிறேன், ஓகேவா? ஸோ கோச்சிக்கலாம் வேண்டாம், நான் ஃபஸ்ட்லேருந்து தான் போட போகிறேன், ஓகேவா? ஸோ இப்போ வந்து மை டியர் லைஃப் பார்ட்னர் இதில் வந்து என்ன அப்படின்னா, இதில் யார் யார் அப்படின்னா எல்லாரையும் காட்டியிருப்பேன். இதில் வந்து நம்ம யாரை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜிமினியும் யங்கியும் தான் ஸ்பெசிஃபிக்காக பார்த்துக்க போகிறோம், ஓகேவாடா? ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்குமே கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக யார் காட்டுவோம் அப்படின்னா யங்கியும் ஜிமினியும். ஸோ ஓகேடா, இப்போ ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ஒருத்தவங்க தூங்கிட்டு இருக்காங்க. அது வேறு யாருமே இல்லை, நம்ம ஜிமின் தான். ஜிமின் வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க அம்மா தான் வந்து எழுப்பிடுறாங்க. டி ஏந்திரா, மணி என்ன ஆச்சு? எத்தனை மணி ஆச்சு? நீ இன்னும் எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருக்க? பாரு மணி என்ன ஆச்சு பாரு, 8:30 ஆயிடுச்சு. நீ கரெக்டாக 9 மணிக்கெலாம் காலேஜில் இருக்கும். மணி ஆல்ரெடி இப்போயே வந்து 8:30 ஆயிடுச்சு. இன்னும் எத்தனை மணிக்கு நீ போவா காலேஜுக்கு? வேகமாக ஏந்திரிக்கலாம். இப்போ என்ன பண்ணுவ? காலேஜுக்கு லேட் ஆயிரும்டா, ஏந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா தான் வந்து எழுப்பிட்டே இருக்காங்க. இப்போ ஜிமின் தான், மா ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கிறேனே, ப்ளீஸ் கொஞ்ச நேரம் தூங்கிறேனே ப்ளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் கெஞ்சிட்ருக்காங்க. அப்போ ஜிமினோட அம்மா தான் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே நீ தூங்கிக்க, நான் வந்து எங்கேயே போக சொல்லிடுறேன். அப்போ எங்கேயே போக சொல்லிட்டேன்னு என்கிட்டலாம் கோச்சிக்கக்கூடாது, ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மா சொன்ன அடுத்த செகண்டு இங்கே அவ்வளோதான். ஜிமின் எழுந்திரிச்சிட்டு, என்னது எங்கேயா வந்திருக்காங்களா? இன்னமும் சொல்கிறேன், எங்கேயும் வந்திருக்காங்க, என்கிட்ட சொல்லவே இல்லை. இது சொல்லியிருந்தா நான் முதல்ல எழுந்திரிச்சிருப்பேன்ல, ஏம்மா என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க. இப்போ அதை பார்த்துட்டு, ஓ ஜிமின் இங்கே வேறு, நான் அதை தான் முதல்லேருந்தே உன்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்ருக்கேன். நீ தான் நல்லா தூங்கிட்டு இருக்க, உன்னை எப்போட்டாலும் எழுந்திரிக்க மாட்டேன், அப்புறம் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இது நீ எங்கேயும் வந்திருக்காங்க, உனக்கு வெயிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்திரிச்சிருப்பாள்ல அப்படின்னு சொன்னேன். ஓ எங்கேன்னு சொன்னதான் சார் அப்போ எழுந்திருப்பீங்க, இல்லைன்னா எழுந்திரிக்க மாட்டீங்க. சரி போடா போய் கிளம்பிட்டு வா, இன்னும் 30 நிமிஷம் தான் இருக்குது, கிளம்பிட்டு வேகமாக வா, உனக்காக எங்கேயும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரிம்மா இது வெயிட் பண்ணு, ஓகேவா? ஒரு 10 நிமிஷம் தான், 10 நிமிஷத்தில் நான் ரெடி ஆகிட்டு ஓடியாந்துடுறேன். அம்மா எங்கேயும் பாவமாக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, கொஞ்சம் நேரம் ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி நான் உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு உடனே கடைன்னு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு உடனே வந்து வேகமாக வந்து கீழே வராங்க. பார்த்தா சொன்ன மாதிரி கரெக்டாக 10 நிமிஷத்தில் வந்துட்டாங்க. இப்போ கீழே இறங்கி வந்தோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, பத்தியா எங்கேன்னு சொன்ன அடுத்த செகண்டு 10 நிமிஷம் சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் கீழே எவ்வளோ சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டேடா. இதே காலேஜுக்கு போகணும் எங்கேயும் வரல அப்படின்னா என்ன பண்ணுவேன்? இவ்வளோ நேரம் தூங்கிட்டு தானே இருந்திருப்பேன், உன்னை எப்படி எவ்வளோ பாடுபட்டுருக்கணும். சரி எங்கேயும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, வா வேகமாக வந்து சாப்பிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜிமின் தான் சொல்கிறாங்க, போமா வேறு வேலை இல்லையா, நானே பாவம் எங்கேயும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சீக்கிரமாக குளிச்சுட்டு வந்தால் நீ என்ன சாப்பிட்ணுங்கிறேன், எனக்குலாம் வேணாம் போ நான் போகிறேன், எங்கேயும் இப்போ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, நான் போகிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் தான் இப்போ போகிறாங்க. அப்போ இவங்க தான் அதை பார்த்து சிரிச்சிட்டு, ஏய் போய் சாப்பிடு, உங்கள்கிட்ட நானும் தான் சாப்பிட்டு வரப்போ, ஓகேவா? உனக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அப்படியே உன்னை விட்டுட்டுலாம் போக மாட்டேன், ஓகேவா? போய் சாப்பிடு, நானும் தான் உங்க கூட சாப்பிட வரேன் அப்படின்ற மாதிரி இங்கே வந்து சொல்கிறாங்க. இதுக்கு ஜிமின் தான், என்ன சொல்கிறீங்க உண்மையிலேவா, எங்கள் கூட தான் சாப்பிட வரீங்களா? ஓகே அப்போ டபுள் ஓகே, வாங்க வந்து சாப்பிடுங்க, வாங்க இப்போ நீங்களும் சாப்பிடாம வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் அத்தை என்னாச்சு சாப்பிட போடலையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே வராங்க. அப்போ அப்படியே வந்து ஜிமினோட அம்மா தான், ஏன்டா சாப்பாடு சாப்பிட்டா நீங்கள் சாப்பிடக்கூடாதா? அம்மா நான் அப்படி சொல்லம்மா, இருந்தாலும் எங்கள் அத்தை என்ன சமைக்கவே அதிசயமாக எங்கள் மாமா இங்கெல்லாம் வந்து சாப்பிட்றாங்களே அப்படின்னு கேட்டேன். ஓ சரி ஓகே, இல்லையெல்லாம் போதும், என் பையனுக்கு நான் சமைச்சு போட்டு வச்சுருக்கேன், அவன் இங்கே சாப்பிட்டா போதும், அங்கெல்லாம் ஒன்றும் சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க பார்த்து ஜிமினோட அம்மா சொல்கிறாங்க. சரி ஓகேம்மா நான் ஒத்துக்கிறேன், உன் பையன்தான் ஓகேவா? சரி நீ உன் பையனுக்கே வேணால் ஆக்கி வேணாலும் போடு, எனக்கு கவலை கிடையாது.
அவ்வளோ வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க யங்கியும் இப்போ ஜிம்மில் தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜிம்மினோட அம்மா தான் கேட்குறாங்க, என்னப்பா இப்போ என்னமோ பிஸ்னஸில் என்னமோ ரொம்ப ஒரு நியூ ப்ராஜெக்ட் மூலமாக ரொம்ப பிஸியாக இருக்கீங்களாட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே யங்கி தான் சொல்கிறாங்க, ஆமாம்மா கொஞ்சம் அதிகமாக ஒர்க் இருக்குது, நியூ ப்ராஜெக்ட் தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு வந்து சொன்னதுக்கப்புறம் ஜிமினோட அம்மா தான் சொல்கிறாங்க, சரிப்பா 4 பேருமே பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் 4 பேருக்குமே ரொம்ப அதிகமாக ஒர்க் இருக்குது, பார்த்து பண்ணுங்க ஓகேவா, ரொம்ப அதுக்குன்னு ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க, 4 பேருமேக்கு தான் சொல்கிறேன் ஓகேவா. அவனுங்க 3 பேரும் தான் இன்னும் இந்த வீட்டு பக்கமே வருது இல்லையே, அவனுங்க தான் பிஸியாக இருக்கானுங்க எந்நேரம் பார்த்தாலும். அதான் 3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்களும் சொன்னாங்க, ஆமாம் இந்த மாதிரி பாவம் ரொம்ப ஒர்க் ப்ரெஷர்னால வீட்டு பக்கம் வந்தாலுமே ஒர்க்குன்னு இருக்கானுங்க, காலைல எங்கே சொன்னாங்கன்னா போயிட்டு அவங்க ஆளை போயிட்டு காலேஜில் விட்டுட்டு இது மாதிரி அப்புறம் வந்து ஒர்க்கு போயிட்டு இது மாதிரி நைட்டு லேட்டாக தான் வராங்களாமே, நானும் கேள்விப்பட்டேன்ப்பா. சரி என்ன தான் இருந்தாலும் ஒர்க்கே இருந்தாலும் ஒரு பக்கம் உடம்பையும் பார்த்துக்காங்க ஓகேவா, உடம்பு ரொம்ப முக்கியம் ஓகேவா அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா தான் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு நம்ம யங்கி தான் ஓகேம்மா சரிம்மா நான் உடம்ப பார்த்துக்கிறேன், நீங்களும் உங்கள் உடம்ப பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக நாங்கள் 4 பேருமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கோம். ஆக்சுவலாக இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வேறு இப்போ பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் நாங்கள் 4 பேரும் ஒர்க்கை ஷேர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் வந்து எப்படின்னா ரொம்ப கொஞ்சம் ஒர்க் அதிகமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம யங்கி தான் சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரிப்பா சரி நீங்கள் 4 பேருமே பார்த்து வேலை செய்யுங்க, என்னதான் இருந்தாலும் உடம்பையும் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ஜிமினோட அம்மா இப்படி சொல்லி இப்போ யங்கி தான் ஓகேம்மா சரி ஓகேம்மா எனக்கு டைம் ஆச்சு நானும் ஜிம்மில் போகிறோம் அப்படின்ற மாதிரி 2 பேரும் போகிறாங்க. இப்போ வந்து காரில் தான் வந்து காட்டினா இப்போ வந்து ஜிம்மில் தான் வந்து உட்காந்துருக்கேன். இப்போ யங்கியும் காருக்குள்ளார வராங்க. காருக்குள்ளார வந்த உடனே யங்கி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜிம்மில் வந்து பார்த்துட்டு என்ன போகலாமா அப்படின்ற மாதிரி ஜிம்மின் கிட்ட வந்து கேட்குறாங்க. கேட்டோடனே போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. அப்போ வந்து யங்கி வந்து சொல்கிறாங்க என்னைய மாமான்னு கூப்பிட்டு அப்போ தான் போவேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜிம்மின் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு நீ பார்த்துன்னு சொன்னல அப்போ இதுக்கு ஒன்றே சொல்லணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இப்படி ஒரு மணியாக மைண்ட் வாஷில் யோசிச்சுக்கிட்டு அப்படியே வந்து அவன் எதுவுமே சொல்லலை. இப்போ ஜிமின் தான் ஐயோ சுகா ப்ளீஸ் போங்க டைம் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ யங்கி தான் நீ சொன்னாதான் நான் போவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து ஜிமின் வர வழி இல்லாமல் ஐயோ மாமா ப்ளீஸ் மாமா நம்ம போகலாம் டைம் ஆச்சு ஓகேவா போகலாமா ஆமாம்மா போகலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவ்வளோதான் அடுத்த செகண்டே வந்து நம்ம யங்கியும் வந்து ஓகே பேபிமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா போகிறாங்க. அவங்க வந்து காரில் போயிட்டு இப்போ வந்து காலேஜில் தான் வந்துட்டாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்துட்டாங்க. கரெக்டாக வந்து டைம் என்ன அப்படின்னா 8:59 ஜஸ்ட்டு காலேஜ் ஆகிறதுக்கு 1 மினிட் இருக்குது. அப்போ தான் வந்து என்ட்ரன்ஸில் பார்த்தா நம்ம 2 பேரும் வந்து மீட் பண்ணுறாங்க. நம்ம ஜிம்மி வந்து 2 பேரை பார்க்குறாங்க. பார்த்தோன்னே செம்மையாக ஸ்மைல் பண்ணுறாங்க. அது வேறு யாருமே இல்லைடா நம்ம டயாங்கும் ஜங்குக்கும். ஆமாண்டா நம்ம டயாங்கும் ஜங்குக்கும் வந்து ஆக்சுவலாக நம்ம டயாங்கும் வந்து காலேஜ் தானே படிச்சுட்ருக்காங்க. டயாங் ஜிமின் அப்புறம் வந்து நீங்கள் அப்புறம் கூடவே ஜின் வந்து அங்கே ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் 4 பேருமே வந்து ரொம்பவே க்ளோஸ் தான். ஆக்சுவலாக அவங்க 4 ஃபேமிலியுமே ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி தான். இப்போ வந்து இந்த சைடு வந்து காட்டணுன்னா ஆரம் ஜெய்ஹூப் அப்புறம் வந்து ஜங்குக் சுகா 4 பேருமே வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்காங்க. அவங்க வந்து ஒரு சூப்பரான ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஆரம்புக்கும் ஜின்னுக்கும் வந்து மேரேஜ்லாம் ஆயிருக்கும். ஸோ இப்போ வந்து மேரேஜ் ஆகி ஒரு 2 மந்த் ஆகுது. ஜின் வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருக்காங்கடா. அண்ட் நீங்கள் அப்புறம் டயாங் ஜிமின் 3 பேரும் காலேஜ் 4th இயர் படிச்சுட்ருக்கீங்கடா. 4th இயர் படிச்சுட்ருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுகா அப்புறம் ஜெஹூப் ஆரம் அப்புறம் வந்து ஜங்குக் 4 பேரும் வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாகவும் இருக்கீங்க. அண்ட் கூடவே வந்து ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் இல்லையா அதே மாதிரி தான். ஸோ வந்து பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் தான். ஜங்குக் வந்து ஜான் கம்பெனிக்கு சிஇஓ, அதே மாதிரி ஆரம் வந்து கிம் கம்பெனிக்கு சிஇஓ, அதே மாதிரி நம்ம ஜெஹூப் வந்து ஜங்க் கம்பெனிக்கு சிஇஓ. அண்ட் அதே மாதிரி நம்மளோட ஜங்கி வந்து மின் கம்பெனிக்கு அவங்க தான் சிஇஓடா. ஸோ இப்போ இது வரைக்கும் பார்த்துட்டோம் இல்லையாடா. இப்போ வந்து ப்ரெசென்ட்டில் காட்டினா நம்ம ஜிமின் வந்து யாரையோ 2 பேரும் பார்த்து செஞ்சுருப்பாங்க. அது யார் அப்படின்னா டயாங்கும் ஜங்குக்கும்.
அவங்கள பார்த்து தானடா சிரிச்சிருப்பாங்க. இப்போ கீழே இறங்கி ஜிம்மில் ஓடி வந்து நம்ம டேவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. டேவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி டேவை வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அதுக்கிட்டே தான் சொல்கிறாங்க, நீ நேத்தி தாண்டா என்னை பார்த்தேன், அதுக்குள்ளேயே நீ மிஸ் பண்ணுறேன்னு சொல்கிற பற்றியா அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு ஜிம்மில் தான் சிரிச்சுட்டு, என்ன பண்ணுறது, நேத்தி தான் பார்த்தோம், ஆனாலும் உன்னை மிஸ் பண்ணுறோம், உன்னை மிஸ் பண்ணேன்டா அப்படின்ற மாதிரி புரியாத மாதிரி ஜிமின் வந்து சொல்கிறேன். அதை கேட்டுட்டு இப்போ நான் 3 பேருமே சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு இப்போ ஜிமின் வேறு அப்படி சிரிச்சுட்டு இருக்கா. சிரிச்சுக்கிட்டு இப்போ வந்து ஜங்குக்கும் யங்கியும் வந்து பேசுகிறாங்க. என்னடா வாழ விட வந்தியா அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை பார்த்து நம்ம யங்கி கேட்க, அதே மாதிரி நம்ம ஜங்குக்கும் வந்து ஆமாண்டா ஆளை இப்போ தானே விட வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தேன், அதான் பேசிகிட்டு இருந்தேன், கரெக்டாக நீ வந்துட்டு வாழை கூட்டிட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஸோ இப்போ ஜங்குக்கும் வந்து இந்த மாதிரி வந்து எங்கிட்ட கேட்க, ஆமாண்டா என்னடா எப்படி போகுது அப்படின்ற மாதிரி யங்கி வந்து இப்போ ஜங்குவை கேட்க, எனக்காடா எனக்கு நல்லா தான் போகுது, எனக்கு எப்படி போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யங்கியை பார்த்து கேட்க, எங்க ஏன் மாமா கூப்பிடவே வைக்கப்படுறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் குசு குசுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம டேயாங்கியும் அப்புறம் ஜிம்மியும் காட்டினா அவங்க 2 பேரும், என்னடா என்ன எங்கே என்ன என்னமோ சீக்கிரட்டாக இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம தேவை வந்து ஜிம்மின்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு தான் ஜிம்மின்னு சொல்லுவாங்க, இந்த எனக்கு என்னடா தெரியும், நான் உங்கள் பக்கம் சொல்லிட்டு வந்துட்டு பேசாம பேசிகிட்டு இருக்கேன், அவங்க 2 பேர் தனியாக பேசுகிறாங்கன்னு எனக்கு என்னடா தெரியும், அவங்க வந்து ஏதாவது நம்ம பற்றியே புலம்பிட்டு கிடக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு வேலையே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிம்மின் வந்து சொல்ல. அதுக்கு தேவை தான் சொல்கிறேன், என்ன இப்படி பண்ணுற பவர் வந்து எங்கேயும் என்ன இப்படி பண்ணுற, இல்லை எங்கேயும் இப்படி கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லணும், நீ தான் இந்த ஜங்குக்கி அங்கே கஷ்டப்படுத்துகிறேன், நான் என்ன பண்ண முடியும், ஆனால் அதான் வந்துட்டு கேட்குறேன்னா நீங்கள் ஏதாச்சும் ஆளாச்சும் நான் வீட்டில் ஹைமர் விட்டுடுறா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜெயங்கிறதுக்கு சொல்கிறான், அதே மாதிரிலாம் எல்லோரும் கல்லிஞ்சிக்காரலாம் இருப்பாரா ஜிமினா அப்படின்ற மாதிரி ஜிமினை பார்த்து நம்ம டேங்க் கலாய்க்க. அதுக்கு நம்ம ஜிமினா சொல்லுவோம், தேவை நீங்கள் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வராதுன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் ஜெயத்துக்கு பார்த்து நீ வீடுகிட்ட ஒன்றையை பார்த்தோன்னே ஜங்கு விழுந்துட்டான் இந்த மாதிரி நீங்கள் லவ் பண்ணுவீங்க. நான் அப்படிலாம் கிடையாது, சின்ன வயசுலேருந்து எனக்கு தான் அவன் அவன் தான் எனக்குன்ற மாதிரி முடிவு பண்ணியாச்சு, அதனால் அவன்கிட்ட பேசவே ஒரு மாதிரியாக இருக்குதா, அது எப்போதான் தெரிஞ்சுக்கிட்டு சின்ன வயசுலேருந்து எப்போதான் ஒரே மாதிரியே பேச முடியாது, கொஞ்சம் ஷைஷியாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்ல. அதுக்கு நம்ம தேவை சொல்கிறாங்க, ஓ ஷைனஸா சார், ஷைனா ஆவீங்களா, இப்போ நான் என்கிட்ட இதுக்கு அப்படி சொன்னேன்னா என்ன ஆகுன்னு தெரியல, டிட்ட மட்டும் எதுவும் சொல்லிடாது. ஆக்சுவலாக யங்கியை பொறுத்த வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா, ஜிமின் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டான பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது, அவன் எதுக்காட்டாலும் ஷை ஆவான், ஏன் இவன் இப்போ மாமா சொல்கிறது கூட இவ்வளோ ஷை ஆகிறானே, அப்புறம் எப்படா இவனை லைஃப்லாம் வச்சு நடத்துறது, பொறுமையாக இவனுக்கெல்லாம் நம்மளாம் சொல்லி தர மாட்டேங்குது அப்படின்னு யங்கியை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினச்சிட்டு இருப்பான். ஆனால் இங்கே ஜிமினை பற்றி ஃபுல்லாக டேயாங்க மட்டும் தான் தெரியும். டேயாங்கை பற்றி ஓரளவு நம்ம ஜங்குக்கு நல்லா தெரியும். ஏன்னா ஜங்குக் கிட்ட எவ்வளோதான் ஒரு மாதிரியாக இன்னசென்ட்டாக இருந்தாலும் அவனும் வந்து கிஸ் பண்ண நினச்சதா கிஸ் பண்ணுவான், ஜாலியாக பேசுவான், ஃப்ளூட் பண்ணுவான் அவனும் ஜங்குக் கிட்ட. ஸோ அதனால் ஜங்குக் வந்து தெரியும் இவன் வந்து இப்படிலாம் கிடையாது அப்படின்னு நடிக்கிறான் இல்லை அப்படின்றது ஜங்குக்கு நல்லா புரியும். ஸோ அதனால் அவனுக்கு வந்து ஒரு பக்கம் ஹாப்பி, இவன் வந்து ரொம்ப ஆனால் இன்னசென்ட்டாக நடிக்கிறானே நமக்காக அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினச்சிட்டு சந்தோஷப்படுவான், சிரிப்பான் ஒரு பக்கம். இப்போ ஜிமின் பற்றி இன்னும் யங்கிக்கு வந்து சுத்தமாக தெரியல, அந்த மாதிரி வந்து இருப்பாடா. ஸோ யங்கியை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் நினச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சைடு ஜிமினை காட்டினா ஜிமின் தான் சொல்லுவான், ஐயோ எப்போ பார்த்தாலும் இந்த காட்டு பொண்ணை ஃப்ளோட் பண்ணுறது மட்டும்தான் லைக், ஃப்ளோட் பண்ணுற மாதிரி ஒன்றுத்தையும் செயலில் காட்ட மாட்டேங்குது, ஏன்டா அப்படி பண்ணுது, இந்த காட்டு பொண்ணை எப்போதான் காட்டு பொண்ணு மாதிரி நடந்துக்க போகுது, செயலில் காமிச்சா போதுமே, இவன் வேறு பேச்சுவார்த்தையிலே இந்த மாதிரி நிறுத்திடுறானே அப்படின்ற மாதிரி நம்ம ஜிமின் தான் வந்துட்டு அவன்கிட்ட குழந்த. அதுக்கு நம்ம டேந்து சொல்லுவான், டி இதெல்லாம் ஏன்டா என்கிட்ட புலம்புற, ஒரே ஒரு வார்த்தை நீ ஒன்று சொன்னால் எல்லாத்தையும் இன்றைக்கே உன் மாமா முடிச்சிடுவான், என்னமோ நீ என்கிட்ட வந்து பழகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம
அப்படின்ற மாதிரி நம்ம டேம் தான் வந்து நம்ம ஜிம்மின்ட்டு சொல்ல, சரி சரி போது வாடா நம்ம காலேஜுக்கு போகலான்னு டைம் ஆச்சு, பாரியான்னு நமக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா. பாரு இப்போ நம்மளை திட்ட போகிறா ஒயன் வந்து அப்படின்ற மாதிரி நம்மளை வந்து உங்களை பற்றி தான் இப்போ வந்து ஜிம்மின் வந்து சொல்லிகிட்ருப்பாங்க. அப்போ வந்து டேவும் கேட்டு, ஆமாண்டா போச்சு இன்றைக்கி நம்மளை சாவடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நீங்களும் உங்களை பற்றி நினச்சி பயந்துக்கிட்டே வந்து ஜிமினும் டேயாங்கும் வர்றாங்க வேகமாக. ஓகே பாய் பாய் டாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வர்றாங்க. அப்போ ஜங்குக் தான் டேவை பிடிச்சி இழுத்து என்ன பண்ணுறாங்கன்னா கிஸ் பண்ணும்போது அப்போ வந்து லிப்லாம் கடிச்சு போடுறாங்க. அதை வந்து ஜிமினா பார்த்துட்டு செம்மையாக, ஐயோ ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நான் இருக்கேன்டா ஒருத்தன் அப்படின்ற மாதிரி பார்ப்பான். இப்போ எங்கேயா டேய் ஜங்குக்கா, நீ வேணும்ன்ட்டு தானே பண்ணுற, உன்னால் பண்ண முடியும், நீ பண்ணுற, பண்ணுடா, என்னால் பண்ண முடியல, நீ நல்லா போட்டு காமிக்கிற அப்படின்ற மாதிரி நம்ம சுகர் வந்து ஒரு பக்கம் நினச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு நம்ம ஜங்குக் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, டேய் என்னால் பண்ண முடியுது, அவன் யாரு கொஞ்சம் கூச்சந்தான், ஆனாலும் அவன் எல்லாமே பண்ணுவான்டா, இவன் அல்வாரெலாம் கிடையாது, இப்படி கூச்ச சபாவமாக ரொம்ப கூச்ச சபாவமாக இருக்கிற மாதிரிலாம். ஆனால் ஜிம்மியை பார்த்தா எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா வில்லங்கமாக தான் தெரியுது, உனக்கு தான் பார்க்க என்னமோ க்யூட்டாக தெரிஞ்சோ என்னமோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் சொல்ல, அதை நம்ம ஜங்கியும் பார்த்துட்டு அதை நம்ம எங்கே கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, சீச்சி ஏன்டா நீ வேறு, அப்படிலாம் இருக்க வாய்ப்பே இல்லை, என் ஜிம்முனா எவ்வளோ பியூரானவன் தெரியுமோ, ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கான்டா, ஒரு மாமா சொல்கிறதுக்கே அவ்வளோ வைக்கப்படுறான்டா அப்படின்ற மாதிரி நம்ம சுகா சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம வீக்கு ஒரு பக்கம் இங்கே சிரிப்பு தாங்க முடியல. என்னது அவனா, அவன் இன்னசென்ட்டா, இத்தனைக்கும் மாமா சொல்கிறதுக்கு வைக்கப்படுறானா, எப்படிலாம் ப்ரிடென்ட் பண்ணுறான், அது இந்த யொங்கியும் நம்புகிறாங்களே, யொங்கியும் உன்னை எத்தனை நாள் ஏமாற்ற போகிறாங்களோ அப்படின்ற மாதிரி அவன் வந்து நினச்சிட்டு இருப்பானா. இப்போ நம்ம டேயோங் அப்படின்னு கேட்ட பார்த்துட்டு நம்ம ஜங்குக் தான், பேபி என்னமாச்சு, என்ன யோசிச்சுட்டு இருக்க பேபிமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க, அதை கேட்டுட்டு டேயோங் வந்து பப்ளிக்கில் எப்படி கிஸ் பண்ணிட்டானே அப்படின்ற ஒரு இதில் வந்து வைக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே வந்து என்ன பண்ணுறான்னா, ஐயோ ஜங்குக்கா போ, எனக்கு டைம் ஆச்சு, நானும் ஜிம்னாவும் போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினாவும் டேயோங் தான் போகிறாங்க. அப்போ வந்து ஜிமின் வந்து போகிறவன் ஓடி வந்துட்டு அப்படியே சுகாவுக்கு கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிடுறான். அப்படி இப்போ வந்து எங்கேயே காமிச்சானா, அவ்வளோதான் உறைஞ்சி போன சிலை மாதிரி நின்றுட்டுருக்கான். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே அவனால் ப்ராசஸ் பண்ண முடியல, என்ன நடந்துச்சு அப்படின்றதே தெரியாதுமா, இப்போ என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சிலை மட்டும் உறைஞ்சி கிடக்கிறான். இப்போ அதுக்கப்புறம் ஜங்குக் தான் சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படியே நம்ம யொங்கியை வந்து குளிக்கிட்டு, என்னடா என்ன யோசிச்சுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நம்ம யொங்கிட்ட கேட்க, அதுக்கு நம்ம யொங்கி தான், டேய் இப்போ என்ன பண்ணா, ஜிமின் எனக்கு கிஸ் பண்ணானா, ஜிமின் எனக்கு கிஸ் பண்ணாடாடா அப்படி கேட்டடே, டே ஆமாண்டா உன் பேபி தான்டா கிஸ் பண்ணிச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற, ஏன்டா இது வரைக்கும் கிஸ்ஸே கொடுத்தது இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் கேட்க, அதுக்கு நம்ம எங்கே தான் சத்தியமாக இல்லைடா, அதுவும் நானாக வேணா கண்ணத்தில் வேணா ஒரு எத்தனை எண்ணி பார்த்தா சின்ன வயசில் ஒரு 10 தடவை கொடுத்துருப்பேன், இப்போ பார்த்தா ஒரு 3 தடவை தான் கொடுத்துருப்பேன் பெரியவனாகி, ஏன்னா அவன் இது வரைக்கும் ஒரு கிஸ் கூட தந்தது இல்லைடா, இதோட ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அப்படின்ற மாதிரி நம்ம எங்கி சொல்ல, அதை கேட்டுட்டு நம்ம ஜங்குக்கு அவ்வளோ ஷாக்கு, என்னது இதான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு அவன் தரதா, என் பேபி அப்பா எனக்கு என் பேபியே தேவையில்ல, என் பேபிலாம் நிறையா எனக்கு கொடுத்துருக்காடே, நான் மச்சான் ஃபஸ்ட்டு கிஸ்ஸு எதிர்பார்க்காத கிஸ்ஸு எதிர்பார்க்காத நேரத்தில் சூப்பராக கிடச்சிருக்கு, என்ன வானத்துக்கு பூமிக்கு துள்ளிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக் தான் இப்போ கேட்குறாங்க. அதுக்கு நம்ம யொங்கி தான், இதை தவிர்த்து வேற என்னடா போகணும், வேற என்னடா வேணும், எனக்கு இது போதுண்டாடா உசுறு வாழ்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம யொங்கி சொல்கிறாங்க. இப்போயும் நம்ம யொங்கி தான் சைனாவுக்கு வந்துட்டு அப்படியே ஜிமின் எங்கன்னு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின் இல்லை. ஐயோ அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டானா காலேஜ்குள்ளார, ஜிமின்கிட்ட அவங்க என்ட்ரு ஆகிட்டாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யொங்கி யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் சரி ஓகே எப்படியும் சாயந்தரம் வந்து தானே ஆகணும், காரில் கூப்பிட்டு போகும்போது உன்னை வச்சு என்னன்னு கேட்டுக்கிறேன், இவ்வளோ நாள் இன்னசென்ட் மாதிரி இருந்தேன், இப்போ என்னென்னா என் கன்னத்தில் கிஸ் பண்ணிட்டு ஓடி போயிட்டேன், என்ன அவங்கள பார்க்க நான் கவலைப்படுறேன்னு சொல்லிட்டு ஒரு வேளை கிஸ் பண்ணிட்டு போனியோ அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயும் நினச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கானா. அப்போ நம்ம ஜேஹோப் தான் அங்கே என்ட்ராகிறாங்க. ஜேஹோப் வந்து காலேஜ்லேருந்து வெளில வராங்க. ஜேஹோப்பும் ஆரம்பம் 2 பேரும் ஜாலியாக பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. அதை நம்ம
இங்கே வந்து ஒரு பக்கம் எங்கேயும் ஜங்குக்கும் பார்த்துட்டு, டே ஹாய்டா, என்னடா என்ன இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, பின்ன உங்களை மாதிரி லேட் பண்ணிகிட்டு இருப்பாங்களாடா அப்படின்ற மாதிரி 2 பேருமே அட் அ டைமில் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எங்கேயும் ஜங்குக்கும் தான் கேட்குறாங்க, அதுக்குள்ளே விட்டுட்டு வந்துடுறீங்களாடா? விட்டுட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நாங்களும் பிஸ்னஸ் பற்றி அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருந்தோம்டா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோக்கும் ஆரமும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம எங்கேயும் ஜங்குக்கும் வந்து கேட்டுட்ருக்காங்க. கேட்டுட்டு அப்படியே வந்து என்னடா என்ன ஓயனை விட்டுட்டியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப்பை பற்றி கேட்க, அவங்க நம்ம ஜேஹோப்பும் விட்டுட்டேனே, அதே எப்படி யாரை நான் விடாமல் வேறு யார் விடுவா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப் கேட்க, அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து நம்ம ஆரம்பை பார்த்து நம்ம ஜங்குக்கு தான் கேட்குறாங்க, நான் அரம்யாங் என்ன போயிட்டு ஜின்யாங்க விட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கப்ப அதுக்கு நம்ம ஆரம்பம், அது எப்போடா என் ஒய்ஃபே அப்புறம் நான் தானடா போய் விடணும், பாவம் அவன் வேறு ப்ரொஃபஸரு, நைட்லாம் ரொம்ப ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்டா, நிறைய நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி இப்போ நம்ம ஆரம்பம் சொல்ல, அதுக்கு நம்ம யோங்கி தான் ஓ அப்படியா சரியா அப்படின்ற மாதிரி யோங்கி சொல்ல, அதுக்கு ஜங்குக்கு யோங்கியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ வந்து யோங்கியோட ஃபேஸ் வந்து ரொம்ப புன்னகையாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியுதாடா, நம்ம யோங்கி வந்து ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட அடிக்கடிலாம் சிரிக்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப ஏதாவது சந்தோஷமான விஷயம் இருந்துச்சுன்னா அவங்களையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் சிரிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லாருக்கும் செம்ம ஷாக் ஆகுது. அதாவது 2 பேர் நின்றுட்டுருந்தாங்க, வேறையா நம்ம ஜேகோப்புக்கும் ஆரம்புக்கும் செம்ம ஷாக் ஆகுது. என்னடா இவன் சிரிக்கிறானா, நம்ம யோங்கியாது அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கியை பார்க்குறாங்க. பார்த்தா யோங்கி செம்மையாக அதையே நினச்சிட்டே சிரிச்சிட்டு இருக்கான். இங்கே நம்ம ஜேகோப்புக்கும் அப்புறம் ஆரம்புக்கும் சுத்தமாக புரியல, இவன் எதுக்காக இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம யோங்கியை பார்த்து நினச்சிட்டு அப்படியே வந்து யோங்கிட்ட கேட்குறாங்க. யாருன்னா நம்ம ஜேகோப் தான் கேட்குறாங்க, டே யோங்கி என்னடா நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்ருக்கேன், சும்மா 32 பல்லியும் நல்லா காட்டிகிட்ருக்கேன், என்ன பூனைக்கு பல்லு இருக்குன்னு என்னை இன்னைதான்டா நானே பார்த்துருக்கேன், இப்படிலாம் பல்லு நல்லா 32 பல்லியும் காட்டிகிட்ருக்கேடா அப்படின்ற மாதிரி நம்ம ஜேஹோப் கேட்க, அதை பார்த்துட்டு நம்ம ஆரம்பம் ஆமாம் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே கேட்க, அதுக்கு வந்து நம்ம யோங்கி தான் அதுவா என் வாத்துக்கிட்டே என்னை இன்னைக்கு கண்ணத்தில் கிஸ் பண்ணி வச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இப்போ மற்ற 2 பேத்துக்கும் இன்னும் ஷாக் ஆகுது. ஏன்னா இங்கே எங்கேயும் வந்து ரொம்ப நாளாக பழகிட்டு இருப்போம். நான் வந்து அவன்கிட்ட பல தடவை கிஸ் கேட்டிருக்கேன்டா, ஜஸ்ட்டு ஒரு கண்ணத்தில் கேட்டிருக்கேன்டா, இது வரைக்கும் ஒரு தடவை கூட கொடுத்ததே கிடையாதுடா அப்படின்ற மாதிரி நம்ம எங்கேயும் நிறைய தடவை இந்த மாதிரி புலம்பிட்டு வந்துருப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு பாவம் பசங்க பாவம் எப்போ பார்த்தா அதை கேட்டுட்டு தலையை ஆட்டிக்கிட்டே இருந்துருப்பாங்க. இப்போ இவங்க கிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொன்னாலே இப்போ ஜொங்கி வந்து கனவு உலகத்திலே இருக்காங்க இல்லையா, அதை நினச்சி இவங்களுக்கு சிரிக்கிறதா இல்லை மறுபடியும் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானே அதை நினச்சி வருத்தப்படுறதா அப்படின்ற ஒரு யோசனை 3 பேர் இருக்காங்க. சரி ஓகேடா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா 4 பேரும் அப்படியே வந்து பேசிக்கிட்டே வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து வேலைக்கு போகிறாங்க கம்பெனிக்கு. அவங்கவுங்க கம்பெனிக்கு போகிறாங்க. அப்படியே வந்து கம்பெனிக்கு போகிறப்ப இவங்க வந்து அப்படியே ஃபோன் காலில் அப்படியே வந்து 4 பேர் பேசிக்கிட்டே ஃபோன் காலில், அதாவது இவங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பைக்கில் காரில் அப்படின்ற மாதிரி போவாங்க இல்லையா, போய்கிட்டே அப்படியே வந்து ஆல்ரெடி கான்ஃபரன்ஸ் காலில் தான் போட்டிருப்பாங்க, போட்டுக்கிட்டே அப்படியே பேசிக்கிட்டே போகிறாங்க. போயிட்டுருக்கப்ப இப்போ இந்த சைடு காட்டணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம யாருன்னா நம்ம ஜெமினும் அவங்க கரெக்டாக கிளாஸ்க்குள்ளார என்ட்ரு ஆகுறாங்க. என்ட்ரு ஆனோடனே இப்போ நம்ம உயர்ந்தான் வந்து, அதாவது நீங்கள் தான் பார்த்துட்டு வந்து டே தேவங்கா ஜெமினா அப்படின்ற மாதிரி கத்துனோடனே இந்த கிளாஸே திரும்பி பார்க்குது உங்களை தான் பார்த்தோன்னே, என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் இல்லைன்ற மாதிரி எல்லாம் திரும்பி போயிங்க. நான் என்ன உங்களையா சொன்னேன், உங்கள் பேர் தேவங்கா ஜெமினா, இல்லை அப்போ மூடிட்டு திரும்புங்கடா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து பேசி விட்டுருவீங்க. பேசி விட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்படியே வந்து ஜெமினாவையும் டேவங்கையும் பார்த்துட்டு கையாட்டிட்டு அப்படியே நீங்களும் வந்து போயிட்டு அப்படியே வந்து அவங்க 2 பேர்த்தையும் ஹக் பண்ணுறீங்க. அவங்க 2 பேருமே நீங்களை வந்து ஹக் பண்ணுறாங்க. ஹக் பண்ணிட்டு என்னடி வாயாடி என்ன எல்லா ஹோம்ஒர்க்கையும் முடிச்சிட்டியாடி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு வந்து நானடா முடிச்சிட்டேனே அப்படின்ற மாதிரி நீங்களும் வந்து வாடா போடான்னு போட்டு கூப்பிடுவீங்களா, என்ன வாடா போடாங்கிற, உன்னைய விட நாங்கள் 2 பேரும் 1 வயசு மூத்தவன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லுவாங்களா. 1 வயசு மூத்தவனாக இருந்தாலும் சரி, இளையவனாக இருந்தாலும் சரி,
என்னோட தான் படிக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் மரியாதை தர முடியாது போங்கடா அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படி ஓகேவா. சொல்லும் போது அதுக்கு டேங்கு ஜிமினோ அப்படியே வந்து சேம் அட் டைமில் என்ன சொல்கிறாங்கன்னா, சரிடி வாயாடி அப்படின்ற மாதிரி உங்களை வந்து சொல்கிறாங்க. ஆமாண்டா, நீங்கள் வந்து எப்படின்னா உங்களை வந்து வாயாடி வாயாடின்பாங்க, நல்லா வந்து பேசுவீங்க, கூட 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 பேசுவீங்க எல்லாருக்கூடையும். அதனாலேயே உங்களை வந்து வாயாடின்னு வந்து நம்மகிட்டே அவங்க ஜிமினும் வந்து சொல்லுவாங்க. மற்றவங்க யாருமே அவ்வளோ சொல்லி இது வரைக்கும் நீங்கள் பார்த்ததே கிடையாது, யாருமே அப்படி சொல்கிறதுக்கு தைரியமும் கிடையாது. ஆனால் உங்கள்கிட்டே அவங்க ஜிமினு மட்டும் நல்லா வாருவாங்க. அவங்க வந்து உங்களை வாயாடின்னு சொல்ல, நீங்கள் வந்து அவனுக்குள்ளே பார்த்துன்னு சொல்ல ஜிமினை, அதே மாதிரி நம்மகிட்டே அவங்க பார்த்தா டே போடா கரடி பையா அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுவீங்க. ஸோ இப்போ தான் கிளாஸ் அவர் பெல் வந்து ஆரம்பித்தோடனே நீங்கள் 3 பேரும் வந்து போய் உட்காடுறீங்க. உட்காந்ததுக்கப்புறம் இப்போ வந்து சார் வந்து வராங்க. ப்ரொஃபஸர் வந்த உடனே என்ன எல்லாம் ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எஸ் சார்னு எல்லோரும் தலையாட்டுறீங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, திடீர்னு கிளாஸ்குள்ளார ஒருத்தவங்க வர்றாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சார் இது நான் அடுத்த வாரம் வந்து காம்படிஷன் சார், டான்ஸ் காம்படிஷன் கூட எல்லாமே ஷோ ஃபெஸ்டிவல் நடத்துகிறோம் சார் காலேஜில். என்ன அப்படின்னா லாஸ்ட் இயர் முடிக்க போகிறாங்க இல்லையா, அதனால் வந்து நாங்கள் ஃபெஸ்டிவல் வச்சுருக்கோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபெஸ்டிவல் வந்து இன்னும் 2 வீக்ஸ்லேயே வந்து கண்டக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதுனால எல்லா ஸ்போர்ட்ஸுக்கெலாம் ஆள் முதலே வந்து எடுத்தாச்சு சார். ஆனால் இன்னும் டான்ஸுக்கு சுத்தமாக எதுவுமே எடுக்கல சார். ஸோ அதனால் டான்ஸுக்கு யார் யாரெல்லாம் விருப்பம் இருக்கோ அவங்க குரூப் சேர்ந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதான் வந்து யார் யார் எந்தெந்த குரூப்பு, யார் யாராக குரூப்பாக சேர்ந்துக்கிறீங்க, யார் யாரெல்லாம் என்னென்ன டான்ஸில் சேர்ந்துக்குவீங்க, இந்த மாதிரி டான்ஸ் பண்ணுறீங்க, அது மாதிரி வந்து கொஞ்சம் எவ்வளோ நேரம் டான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுறேன் சார். எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுறேன் சார். எத்தனை பேர் எத்தனை குரூப்பில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டு போயிடுறேன் சார் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அது வந்து ஒரு ஜூனியர் பையன்டா. ஜூனியர் வந்து ஒரு பையன் வந்து இப்படி சொல்கிறாங்க. சொன்ன உடனே இப்போ வந்து சாருக்கா வந்துருங்கடா ஓனா என் வரலே வந்துருங்க. நேற்று இப்படி தாண்டா வந்தேன், நேற்று ஸ்போர்ட்ஸுன்னு சொல்லிட்டு என் ஹவரில் வந்து எல்லா நேரமும் ஃபுல்லாக ஒரு ஹவர் ஃபுல்லாக என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா யார் யார் ஸ்போர்ட்ஸுக்கு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக என் ஹவரில் வந்து எல்லா நேம் லிஸ்ட் எடுக்கிறவங்க பேரில் ஒரு ஹவரை விட்டுட்டேன். இந்த ஹவர் வந்து என்னோடய ஹவரில் யாருக்கு யார் டான்ஸில் வந்து சேர்றாங்க, யார் யார் இருக்காங்க, எந்தெந்த குரூப்பு, யார் யார் எந்தெந்த குரூப்பில் எத்தனை பேர் அப்படின்ற மாதிரி கலெக்ட் பண்ணிட்டு மொத்தமாக ஹவரை முடிச்சிடு சரியா அப்படின்ற மாதிரி அந்த ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஜூனியர் பையன் தான், சார் சாரி சார், இது பிரின்சிபல் ஆடுறதா சார், நான் சொல்லலை சார் அப்படின்ற மாதிரி அந்த ஜூனியர் தான் சொல்கிறாங்க. சொன்ன உடனே சார் இது நான் எடுத்துக்கிட்டோமா சார் அப்படின்னு கேட்டோடனே, சரிடா அதான் அவர் போகுதுன்னு தெரிஞ்சிச்சுல்ல, போய் எடுத்துக்க, போய் யார் வேணுமோ லிஸ்ட்டுன்றதை எடுத்துக்க அப்படின்ற மாதிரி சார் சொல்கிறதுக்கு சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் வந்து எடுத்த உடனே வந்து யார் பக்கம் வராங்கன்னா அவங்க 3 பேர் பக்கம் தாண்டா வராங்க. ஏன் அப்படின்னா அந்த ஜூனியர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் இயர் வந்திருப்பாங்க. வந்தோடனே வந்து உங்களை வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய பேசியிருப்பீங்க நிறைய டைமு. இப்போ வந்து என்னென்னா வந்தோடனே உங்கள் பக்கம் வராங்க. வந்துட்டு என்ன சீனியர், நீங்கள் வந்து இந்த தடவை ஆடுறீங்களா, எல்லா வருஷமும் நீங்கள் ஆடிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு நீங்கள் 3 பேருமே ஆமாம் நாங்கள் இல்லாத ஆட்டமா அப்படின்ற மாதிரி வந்து நாங்கள் இல்லாத ஃபெஸ்டிவல் கிடையாது, நாங்கள் பாட்டவே கிடையாது அப்படின்ற மாதிரி ஜிமின்னு அவங்க வந்து 2 பேர் சேர்ந்து சொல்ல, அதுக்கு நீங்கள் தான் ஆமாம் கீச்சாங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டிக்கிட்டே ஆமாம் நாங்களும் சேர்ந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் 3 பேருமே சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட நேம் லிஸ்ட் கொடுக்குறீங்க, நீங்கள் மட்டும் தனி குரூப்பு அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த ஜூனியர் தான் சொல்கிறான். அந்த ஜூனியர் பையன் சார் முன்னாடி ஆடினது ஓகே, நீங்கள் வந்து என்னென்னா சீனியரும் அதனால் ஒரு பார்ட்னர் போட்டு ஆட சொன்னாங்க. பார்ட்னர் தானே, நாங்கள் 3 பேர் சேர்ந்து ஒரு பார்ட்னராகவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க சார். அந்த பார்ட்னர் இல்லை சார், ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பார்ட்னர் கூட ஆடுற மாதிரி, சீனியர் வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு பார்ட்னர் கூட ஆடணும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துருந்துருக்கு சார். ஏன் அப்படின்னா அப்படி பண்ணால் தான் இந்த வருஷம் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா வருஷமும் எல்லாம் சிங்கிளாக ஆடினது நல்லா இல்லையா சார், அதனால் கொஞ்சம் பார்ட்னர் போட்டு ஆடணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் சார் சொல்லியிருந்தார். டான்ஸ் சார் அப்படின்ற மாதிரி சொன்னேன். எவையா அந்த டான்ஸர், உங்களுக்கு தானே டான்ஸர், எங்களுக்கு இங்கேயா டான்ஸர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேனே. சார் அது இல்லை சார், என்னென்னா அவங்க எல்லாருக்கும் அப்படி தான் சார் சொல்லியிருக்காங்க, ஸோ சீனியர் எல்லாருமே அப்படி தான் சார் ஆடி ஆகணும் அப்படின்னு சொன்னேனே. இப்போ எங்கே இருந்தாங்கன்னே தெரியல, நம்ம காய் வந்து வராங்கடா. காய் வந்து வேறு யாரும் இல்லைடா. யார் அப்படின்னா ஆக்சுவலாக
ஜெனின்னு ஒருத்தவங்க இந்த கேரக்டரில் இருப்பாங்கடா. ஜெனிக்கு வந்து யாரை பிடிக்கும்னா காயை பிடிக்கும், காய்க்கு வந்து யாரை பிடிக்கும்னா அவங்கள பிடிக்கும். அதே மாதிரி இப்போ தேவை வந்து ஆக்சுவலாக அவங்க ஒரு குரூப் மாதிரி இருக்காங்க, பசங்க குரூப்பு. அந்த 3 பேருக்குமே உங்கள் 3 பேர் மேலேயும் கண்ணுடா, உங்கள் 3 பேருக்கு மேலேயுமே உங்கள் 3 பேர் மேலேயுமே கண்ணுடா. ஆக்சுவலாக அந்த கேங்கில் வந்து 5 பேர் இருந்தாங்கடா. 5 பேர் இருந்தது எப்படி 3 பேராக மாறிடுச்சுன்னா, அவங்க 5 பேருக்கு முன்னாடியுமே சண்டை வந்திருக்கும். யார் யாருக்குன்னு, நான் இவங்கள தான் லவ் பண்ணுவேன், இவங்கள தான் லவ் பண்ணுவேன்ட்டு. அதில் வந்து இது மாதிரி வந்து சண்டை போட்டுட்ருக்கப்ப வந்து நிறைய பேர்லாம் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க உங்கள்கிட்ட. அதுக்கெலாம் வந்து நீங்கள் சாரி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஏன்னு நமக்கு தான் தெரியும், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நமக்கு தான் தெரியும் ஆள் இருக்குன்ட்டு. ஸோ இந்த மாதிரி அந்த 5 பேருக்குள்ளாரையே சண்டை போட்டு 2 பேர் வந்து ஒதுக்கியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த 2 பேர்லாம் வந்து இந்த 3 பேர்கிட்ட பேசுறதே கிடையாது. அவங்க 3 பேர் இதாண்டா சான்ஸுன்னு சொல்லிட்டு காய் வந்து உங்கள் கூடயும், அப்புறம் ஃபிலிக்ஸ் வந்து நம்ம ஜிமின் கூடயும், அப்புறம் வந்து நம்ம டேங் கூட யார் அப்படின்னா பூகம். ஓகேவா? ஸோ இவங்க 3 பேருக்குமே யார் யார் பேருன்னு தெரிஞ்சிருச்சா? இவங்க 3 பேரும் வந்து நேம் லிஸ்ட் கொடுக்குறாங்க. நான் இந்த மாதிரி இவங்களுக்கு பேராக இருக்கேன், இவங்களுக்கு பேராக இருக்கேன், இவங்களுக்கு பேராக இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து நேம் லிஸ்ட் கொடுக்குறாங்க. நீங்களும் ஒன்றும் கண்டுக்கல, ஏன்னா உங்களுக்கு வந்து இதெல்லாம் நார்மல் தான். ஏன்னா டான்ஸ் ஆடும்போது பேருக்கு தானே இப்போ செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளே தேட தேவையில்ல, அவங்களே வந்து நேம் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. நான் இவங்களுக்கு பேராக இருக்கேன், இவங்களுக்கு பேராக இருக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னோடனே இப்போ வந்து நீங்களும் டேங்க தான் வந்து கேட்குறீங்க. சரி எப்போ ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அதுக்கு ஜிம்மினும் ஆமாம்மா எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ வந்து எல்லோரும் சொல்கிறாங்க இது இன்றைக்கே வந்து ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து சாயந்தரம் வந்து ஒரு எப்படியும் ஒரு 2 பீரியட் கட் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன ஜூனியர் பார்க்குறீங்க, என்ன யோசிக்கிறீங்க? அதாவது நீங்கள் இந்த மாதிரி டான்ஸில் கலந்துக்கிட்டால் ஒரு வேளை நீங்கள் மறுபடியும் டாப்பராக வர முடியாதுன்னு யோசிக்கிறீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் வந்து சொல்கிறாங்க. அது கேட்டுட்டு என்னது டாப்பராக மாற முடியாதா எங்களாலையா? எங்கள் ஆளுங்க இருக்க வரைக்கும் நாங்கள் தாண்டா எப்பயுமே டாப்பர் அப்படின்ற மாதிரி மனசை நினச்சிக்கிட்டு அப்போல்லாம் இல்லைன்னு தலையாட்டுறீங்களா? அப்போ வந்து அதுக்கு அந்த ஜூனியர் என்ன சொல்கிறாங்க, ஆமாம்மா எப்படி ஒரு டாப்பர் போய் எப்படி கொஞ்சம் கம்மியாக முடியும்? அவங்களுக்கு எப்படி தான் டான்ஸ் ஆனாலும் எதில் கலந்துக்கிட்டாலும் அவங்களுக்கு எப்படி டாப்பராக மாறணும்னு அவங்களுக்கு தெரியும்ல. என்ன பண்ணுறது, எப்படி தான் சீனியர்ஸ் நீங்கள்லாம் இப்படி டாப்பராக இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறானா? நாங்கள் படிக்கவே மாட்டோம்டா, படிப்போம், வீட்டில் படிப்போம், கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே பார்க்கறது தான் வருது, நாங்கள் அப்படியே எழுதுகிறோம் அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் 3 பேருமே சொல்கிறீங்க. அதுக்கு அந்த ஜூனியர் எப்படி சீனியர், நானும் எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணுறேன், நானும் ட்ரை பண்ணுறேன், என்னால் ஃபஸ்ட்டு தான் எடுக்கவே முடியல, ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தான் எடுக்கவே முடியல அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஜூனியர் பையனை உங்கள்கிட்ட புலம்பிட்டுப்பான். நாங்கள் பரவாயில்ல, எங்களுக்கு தானடா தெரியும், வருங்கால ஹஸ்பண்டுன்னு சொல்லி எங்கள் உயிரை வாங்குறானுங்களே, அதான் நாங்கள் கஷ்டப்பட்டோம் படித்தோம், அதனால் மார்க் எடுத்தோம், உனக்கும் இந்த மாதிரி ஒரு லவர் இருந்தால் தெரியும்டா அப்படின்ற மாதிரி யாருன்னா நம்ம 3 பேர் 5 வயசு அப்படி தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஜூனியர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யோசிச்சுட்ருக்காங்க, என்ன சீனியர்ஸ்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் அப்படின்னு கத்துனோடனே என்னடா ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே அதுவா சீனியர், நீங்கள் ரொம்ப நேரமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்க, அதான் என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறேன். ஒன்றும் இல்லைடா. சரி ஓகே, அதான் எங்களுக்கு பார்ட்னர்ஸும் வந்துட்டாங்கல்ல, நேம் இது ஸ்டைலில் நாங்கள் அவங்க போய் அடிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்து அவங்க 3 பேரும் வர்றாங்க, வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. இது அப்போ வந்து அவங்க வந்து உட்காந்துக்கிட்டு எப்போ ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், நீங்கள் எந்த வரணும் சொல்லுங்கள், நாங்கள் அப்போ வந்து ஓகே பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நீங்கள் 3 பேருமே சரி ஓகே தேர்டு ஃபோர்த்து நம்ம எடுத்துக்கலாம், தேர்டு ஃபோர்த் அவர் வந்து நம்ம கட் பண்ணிட்டு நம்ம வந்து போயிட்டு நம்ம வந்து தேவையான டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்க 3 பேரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க 3 பேர் குஷியாக வராங்க. யார் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி 3 பேர் அட்டுக்கு சொல்கிறாங்க. ஐயோ நம்ம 2 பேரும் 3 பேருமே கரெக்டாக இருக்கும்ல இந்த விஷயத்தில் அப்படின்ற மாதிரி 3 பேர் அவங்களே பற்றி சிரிச்சுக்கிறாங்க. ஆக்சுவலாக என்ன அப்படின்னா
இந்த ஸ்டோரியில் நீங்கள் 3 பேருமே டாப்பர்ஸ் தான்டா, நல்லா படிப்பீங்கடா, நல்லா படிப்பீங்க, அதே மாதிரி கேம்ஸ் ஓரளவு நல்லா விளையாடுவீங்க, அதே மாதிரி எந்த அளவு பண்ணுறீங்களோ டான்ஸு சூப்பராக ஆடுவீங்கடா, உங்களுக்கு டான்ஸ்லாம் வந்து ரொம்ப இஷ்டம்டா உங்களுக்கு. அப்புறம் அவங்க ஜிம்மினுக்கெல்லாம் ரொம்ப டான்ஸ்லாம் உசிருன்ட்டு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும்டா. ஓகேவா, இந்த ஸ்டோரி அப்படி தான் நான் வச்சுருக்கேன். ஸோ கோச்சிக்காங்க, அப்படியே ஒரு பேஷனாக வருது தான் நானும் சொல்லிடுறேன். ஸோ அது மாதிரி வந்து ஒரு 3 பேரும் டான்ஸ்லாம் வந்து ரொம்ப வந்து இஷ்டம் 3 பேருக்கும். ஸோ இப்போ வந்து 3 பேர் நேம் கொடுத்துட்டீங்க இல்லையா, இப்போ வந்து போயிட்டு இந்த மாதிரி வந்து ப்ராக்டிஸ்லாம் நடக்குது. ப்ராக்டிஸில் இடையில இவங்க 3 பேரும் வந்து உங்களை ஆக்சுவலாக எப்படி சொல்கிறது, அந்த பாட்டெல்லாம் நான் இப்போ சொல்ல மாட்டேன், லாஸ்ட்டாக வந்து போட்டு காமிக்கிறேன். ஓகேவா, அப்போ வந்து என்ன அப்படின்னா நிறைய டச்சிங் சீனு, தூக்குற சீனு, 2 பேரும் சேர்ந்து ஒரே மாதிரி ஹிப்பு இதெல்லாம் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும், ஹிப்பில் பிடிக்கிற மாதிரி இருக்கும், அப்படியே லேஸாக கிஸ் பண்ணுற மாதிரிலாம் வரும், அது மாதிரிலாம் சீன்ஸ்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு சாங் போட்டு அப்படியே வந்து இந்த மாதிரி வந்து லாஸ்ட்டாக ஆடிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இப்படியே வந்து டேஸ்லாம் போகுது. ஒரு 2 வீக்ஸ் ஆகுது. இப்படியே வந்து 2 வீக்ஸ் ஆகுது. இது 2 வீக்ஸ்லேயுமே நீங்களும் பிஸியாக வந்து வீட்டுக்கு வந்தால் ஃபுல்லாக படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உங்களோட ஆளுங்கள்ட்ட எல்லாம் கடலை போட்டுட்டு அப்படியே வந்து படுத்து தூங்கிடுங்க. இப்படியே தான் அந்த ஒரு 2 வீக்ஸ் போயிருக்கும். வந்ததும் தெரியல, போனதும் தெரியலன்ற மாதிரி 2 வீக்ஸ் அப்படியே போயிடுச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் நடக்கிறதா இருக்கு இல்லையா. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா உங்களோட அம்மா அத்தை அவங்களெல்லாம் வந்து கூப்பிட்ருக்கீங்க. ஆமாம், அத்தைனா வேறு யார், நம்ம யாருன்னா அவங்களுக்கே தெரியும் இல்லையா, நம்ம ஜிம்மினோட அம்மா, ஜிம்மினோட அத்தை, அப்புறம் வந்து தேயாவோட அம்மா, தேயாவோட அத்தை, அப்புறம் வந்து உங்களோட அம்மா, உங்களோட அத்தை. ஸோ இந்த மாதிரி 3 பேரோட அம்மாவும் அத்தையும் வந்து வர சொல்கிறீங்க. வர சொல்லி அதுக்கு வந்து அவங்களும் சரிடா வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி வர சொன்னோன்னே இப்போ இவங்களும் வந்துட்டாங்க. வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தா உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் செம்மையாக இருக்குது. எப்படி சொல்கிறது, ஜங்குக்கு வந்து ஒரு இதில் போட்டிருப்பாங்க இல்லையாடா, ஒரு டான்ஸுக்கு ஃபேக் லவ்க்கு வந்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எந்த டான்ஸுன்னு தெரியல, ஞாபகம் வரல. பட் ஆனால் ஹிப்புக்கு மேலே தான் அந்த ட்ரெஸ் இருக்கும் இல்லையா, செயின்லாம் அட்டாச்சாக இருக்கும் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை வந்து யார் போட்டிருப்பாங்கன்னா டேயாங்கும் ஜிமினும். அப்புறம் அவங்களுக்கு பேராக வரவங்க எல்லாம் வந்து அவங்களாம் வந்து கோட் சூட் போட்டிருப்பாங்கடா, கோட் சூட் பேண்ட் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. அப்புறம் நீங்கள் வந்து எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பீங்கன்னா உங்களோட ஹிப்பு கொஞ்சம் லைட்டாக தான் கவர் ஆகிருக்கும், மீதி ஹிப்பு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு ட்ரெஸ்ஸு. அந்த சாரிடா என்னால் வந்து ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ண முடியல, அதனால் பார்ட் 1 பார்ட் 2 போடுறேன். பார்ட் 2 நான் சீக்கிரமாக போட்டுடுறேன். ஓகேவா, என்னால் ரெக்கார்ட் பண்ணி உடனே போட முடியல. ஓகேவா, ஸோ அதனால் டவுன்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது. நான் பார்ட் 2 போட்டுறேன். ஓகே பாய், நான் பார்ட் 2 போட்டுடுறேன்.